அப்போது நந்தியுடன் ஆதிமீக உரைப்பார், இப்போதோர் அற்புதமாய் இருக்குதென்றாரெல்லோரும் வானோக்கி காலும் மலர் நோக்கி சிரசும் தானமது மாறி தலைகீழாய் நிற்பதுவாம் பார்த்து வரலாமெனவே பையனடை கொண்டே நின்றார். சாற்று மொழி கேட்டு நந்தி தானுரை பாரம்மானை அங்கல்ல தானோ ஆளிந்தது காணீஸ்வரரே, இங்கு நான் கண்டேன் எழுந்தருளி வந்ததினால் தலந்தானிழகி தான் வந்ததாலேதான் கோலந்தான் அழியும் கூசல் வீரக்கும் ராட்சியத்தில் வரம்பளியும் மாறி மனு நீதோங்கொன்றுமையா பாரம்பரிய வேதம் பாழுது வரும் கண்டீரே என்ற மாமுனிவர் ஈஸ்வரரையும் தான் கூட்டி குண்டு பொன்னான கிரிமேவிதான் இருந்தார். நடந்த புதுமை என்ன நான் வருத்தி பார்க்கவென்று தீடம் தெளிந்த மாமுனிவன் செப்பவே ஈஸ்வரரும் சாஸ்திர வேத சாதுர்மறையை தான் வருத்தி சித்திர புத்திரரை சீக்கிரத்திலே அழைத்து வந்த புதுமை வகை என்ன நம் கணக்கா இந்த கணக்கை எடுத்துரை நீ என்றனராம். அப்போது ஈஸ்வரரை அன்போடு வணங்கி செப்போடு ஒத்த சித்திரரும் சொல்லலுற்றார். சாஸ்திரத்தில் உற்ற தன்மை மீக கேளும் சீத்துவமாக சித்திரரும் செப்பலுற்றார். முன்னே பிறந்த குரோணி உடலாறு துண்டதிலே தன் பிறவியோடாறு தான் பிறந்தான் சுத்திரமாய் மண்தானுடம்பு மண்தானுடம்பு வந்தியுதித்தோன் தனக்கு விண்தானுடம்பு விலாச கூறுவோடு சாலந்தானுடம்புக்கு உறுதி தைரியங்கள் வளர்ந்தானிழகி வன்னியோடும் கோடி கலந்து திரண்ட கட்டை முண்டாமானதுக்கு பிளந்தோக்கு வாயோ பிராணன் காணம்மானை முப்பனியோடாறு உயிரளித்த மாயனுக்கு இப்போது வந்த இவன்தான் மிக கொடிது ஐயா. மாயனாலு மூலமாய் மனுசிங்க முகமாய் மாயமாய் நம்மை வாதித்தானே என்று சொல்லி
அன்றாயனெடுத்த அளவாயுருவெடுத்து சென்றே அவனுடைய தீரத்தை நாம் பார்ப்போம் என்று வேகத்தால் துண்டம் வெடித்தது காணி புதுமை ஏகந்தானாலும் ஈசனே என்று சொல்லி எப்படியே சித்திரரும் எடுத்துரைக்கவே ஈசர் அப்படியே வந்தவனுக்கு ஆயேசவன் பிலமாம் கரண முதல் நடப்போம் கட்டாக நீ தேர்ந்து மரண முதல் நடப்போம் வகுத்துரை நீ நம் கணக்காம் அப்போது சித்திரரும் ஆதியருள் நெஞ்சில் வைத்து பொற்பாதம் உண்டனவே புகழ்வாரிங்கணக்காம் அப்பனோ அம்மை அடக்கி மிக பெறாமல் கொப்பளித்து தானாய் குறித்து வந்த நீசனுக்கு தத்துவா 96 தடிக்குணம்தான் புத்தி புலனைந்தோம் பொய் பூண்ட பூதமுமாய் சத்ருக்கள் கண்கால் தலையும் வேறும் நீசம் உற்றுணர்ந்து பாராத உடலும் அவன் காலம் மாய காயமதுக்கு வருஷமொரு 100 இருப்பு தோய நாத துளிர் தொகை 100,000 வாழ்வு வந்து சேர்க்கை வருஷம் 14 தாழ்வு தசை நரம்பு சாணித்த 31 ஆண்டில் ஆர்க்க எலும்பு அடைக்கும் நரம்புடனே மூர்க்க தசையும் முதிர பூனலுடம்பும் மண் தண்ணீரோடே வகைக்காக பாண்டமீது பின்பறந்த வீடு வெளிவாயில் ஓட்டலுமாய் ஓட்டை மடத்துக்கு 9 கொந்துடனே வீட்டை விரித்தால் விறகுக்கும் ஆகாது விசையிட்டு வாட்டும் வித்தார பாவையிலும் பட்சியில்லா பாவை இது பசையில்லா பாவை இது பட்சி ஒன்று ஆடி வரும் பட்சிக்கு காயம் பகைத்து கிட்ட முட்டுகையில் குச்சியை கீழ் போட்டு குதித்தோடும் அக்குருவி இக்குருவி கூடு இவன் மணியம் ஈஸ்வரரே அக்குருவி ஏகும் அவ்வளவும் இன்னீசன் பண்ணுகிற நீசம் பரமனுக்கும் ஏறாது கண்ணிமைக்கும் முன்னே கனவுருட்டு செய்திடுவான் எப்படியே உள்ள இயல்வோம் அவன் நினைவோம் அப்படியே நீசம் அடைந்த மனவீடு உள்ளவனாய் வந்து உருவெடுத்தானாகையினால்
எல்லளவும் நன்றி இருக்காது ஈஸ்வரரே என்று கணக்கர் எடுத்துரைக்க ஈஸ்வரரும் அன்று வந்தனுக்கு ஆளனுப்பிதான் வருத்தி ஆரை விடுவோம் என்று ஆராய்ந்து ஈஸ்வரரும் சூரமுள்ள காலன் தூதன் ஏமந்தனையும் தொட்டமுள்ள போத கிங்கிலியர் துர்க்கையையும் மொட்டை கூரளிகளையும் முக்கோடி குழியையும் விட்டழைத்து வாருமென்று விடை கொடுத்தார் ஈஸ்வரரும் துட்ட குணத்தோர் துடியாய் மீக நடந்து கொட்டங்கிலாக குறுத்து நின்ற பாதகனை ஈசர் அழைத்தார் எழுந்திருந்து வாவனவே நீ சந்தனை அழைக்க நெளிந்தே ஊருண்டவனும் பிறண்டுருள பிண்டோம் விசைந்து தான் மலங்க மருண்ட விழியால் ஆகமது தான் கலங்கி. இங்கே கலியன் பிறக்கின்றான். யாருக்கு கலியன் பிறக்கின்றான்? அந்த சான்றோன் திருமணம் செய்து விட்டார்கள், குழந்தையை பெற்றெடுத்து விட்டார்கள். அந்த சான்றோனுக்கு இப்பொழுது கலி பிடிக்கின்றது. வேற எங்கேயுமே இல்லை. இங்கே கலியன் சொன்னோன்னு உடனே எங்கேயோ இருந்த ஒரு வரி, அடுத்தவன் கலியன், நான் நல்லவன், நான் மகாவிஷ்ணு, நான் ஐயாவின் குழந்தை, வெளியேதான் கலியன் இருக்கின்றான் அப்படின்னு இருக்கிறான். அப்படி இல்லை. கலி என்பவன் கலி என்றால் எலியல்லவோல் கடையாளி வேண்டாமோ. பின்னாடி சொல்லுவாங்க, கலி என்றால் எலியல்லவே கணையாளி வேண்டாமே. வலிமாய நிலவு மாய நினைவுதான் கலி. வலிமாய நினைவு மாய்மாலம் என் மகனே அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது கலி அப்படின்றது நம்ம கண்டிப்பாக இது தெரிஞ்சு, கலியுகம், அதாவது துவாபரயுகத்துக்கு அடுத்தது இந்த கலியுகம் இப்பொழுது நமக்கு வந்துருச்சு. இது எப்படி வருகின்றது? அங்கே என்ன செய்கிறார்? அந்த மகாவிஷ்ணு அங்கே உறக்க மெய்ஞான ஒளியில் இருக்கின்றார். நம்ம எல்லாரும் நிறைய பேர் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இறைவன் அங்கே கோயிலில் தானே இருக்கின்றான், இறைவன் அங்கே சிலையில் தானே இருக்கின்றான், நான் செய்வதை அவன் பார்த்து கொண்டிருக்கின்றானா, நான் செய்கின்ற தவறை அவன் இங்கே கவனித்து கொண்டிருக்கின்றானா? அவனுக்கு எவ்வளோ வேலை இருக்கும்? எல்லா உயிருமே இறைவன் தான், எல்லா இடமும் அவன் இருக்கிறான், அவனுக்கு எவ்வளோ வேலை இருக்கு, அப்போ நம்மளையே அவன் கவனிச்சிட்டு இருக்கிறானா? இல்லையே. அப்படின்னு நான் என்ன செய்யணும்? தவறு இழைத்து விடுகின்றோம். இதுதான் இங்கே நடக்கின்ற அந்த மனசாட்சி கேட்ட அவர் உறக்க மெய்ஞான உலகில் தூங்கிட்டு இருக்கிறார் மகாவிஷ்ணு. அவரே கேட்காமல் இங்கே கலியனை பிறவி செய்கின்றார். இப்போ அப்போது அவர் நந்தி உடனே இவர் அது என்னன்னா, அது சிவபெருமானே எழுந்து வருகின்றார். சிவபெருமான் எப்போவுமே இறப்பதும் இல்லை, பிறப்பதும் இல்லை. மனம்தான் செத்து பிறக்கின்றது. நாம் வாழ்வதற்கும் நாம் சாவதற்கும் காரணம் நம்முடைய மனம். அந்த எண்ணம் இங்கே இல்லாமல் போய்விட்டது. என்ன செய்கிறார் அந்த சிவன்? என்ன செய்கிறார்? இது நீங்கள் எல்லாருமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு ஒரு விழா நடந்துட்டு இருக்குது. அங்கே பயங்கரமாக மக்கள் எல்லாம் நிறைய நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரே களிப்பாக இருக்குது. அதாவது அங்கே இருக்கின்ற அந்த அதை இது பண்ணவங்களும் ஒரு பெரிய களிப்பு. அப்பா, இவ்வளோ மக்கள் நம்மளை நம்பி வந்திருக்கிறாங்களே, இவ்வளோ மக்கள் இங்கே நிற்கின்றாங்களே, நம்ம ஏதாவது பண்ணணுமே. என்ன சொன்னோம்? ஏதாவது ஒன்று நாம் என்ன செய்யணும்? கடவுள் என்கிட்ட இருக்கிறாருன்னு சொல்லிடுறோம், நான் தான் கடவுள்னு சொல்லிடுறோம். ஏதோ ஒன்று சொல்லி அங்கே ஒரு பெரிய ஒரு தப்பை நாம் படைத்து விடுகின்றோம். யார் படைக்கின்றார்? ஆறறிவாக வந்தவன், இறைவனை தனக்குள்ளாலே படைத்தவன், அந்த தியானம் செய்பவன், தவம் செய்தவன். அவன் என்ன செய்கின்றான்? அந்த மக்களை பார்த்த உடனே அவன் நான் பெரிய ஆளாக ஆகிவிட வேண்டும் என்று அவன் என்ன செய்தான்? உடனே அவனுடைய அந்த இதை காமிச்சு விடுகின்றான். அதான் இங்கே நடக்கின்ற, வேற ஒண்ணுமே இல்லை. இங்க என்ன செய்கின்றார்? அதை சிவபெருமான் அந்த இடத்துல அவன் அதையெல்லாம் பார்த்த உடனே மகாவிஷ்ணுவாது மண்ணாங்கட்டியாது, அவர் எங்கேயோ இருந்துட்டு வராரு அப்படின்னு அந்த பொய்யை அங்கே படைத்து விடுகின்றார். இன்னும் எல்லா பெரிய பெரிய ஆளுங்களும் அப்படிதான். அவர்கள் பேசும்போது அங்கே நிறைய மக்கள் இருப்பாங்க.
அவளை பார்த்தோன்னே அவங்களுக்கு என்ன பேசுவதுன்னே தெரியாது, அப்படியே பயங்கரமா பேசிடுவாங்க. உள்ளது இல்லாத அப்படியே அதை எடுத்து கட்டி என்ன பண்ணுவாங்க, அப்படியே அந்த பொய்களையே அங்க பேசி தள்ளிடுவாங்க. அங்கேதான் அந்த களி ஆரம்பிக்கின்றது. அந்த கலியன் அங்கிருந்து தான் அந்த சிவபெருமான் அந்த களிப்பில் அங்கேயே அந்த மக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள், அந்த இது கூட்டம் எல்லாம் இருக்கின்றது, அவர்களெல்லாம் நம்ம பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு அந்த களிப்பில் என்ன செய்கிறான், அவன் மனசுக்குள்ள கடவுள் அவன் என்ன 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 பண்ணியிருக்கிறான்னு அவனுக்கு தெரியும். ஆனா வெளியே நான் தான் இறைவன், நான் தான் பெரியவன் என்று அவன் அந்த பொய்யை அவன் சொல்லிவிடுகின்றான். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இந்த அவதாரங்கள் எல்லாமே நிகழ்ச்சது இந்த ஒரு காரணத்தினாலதான். அவ என்ன செய்கின்றது, அந்த அந்த நிறைய மக்கள் அங்கே இருக்கின்றார்கள், அந்த எல்லோரும் கூடி நிற்கின்றார்கள், ஒரு பெரிய களிப்பு அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இவன் அந்த களிப்பில் என்ன செய்யறான், அந்த மனதுக்குள்ளாலிருந்து அந்த மனசாட்சியை கூட கேட்காமல் அந்த பொய்யை அவன் சொல்லிவிடுகின்றான். இங்கே இதான் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன, அதே சிவபெருமான் அந்த களிப்பை பார்ப்பதற்காக வேகமாக வருகின்றார். அவருக்கு இதெல்லாம் நந்தி இருக்கின்றார். நந்தினா யார்? நந்தினா நம்மளுடைய காளை மாடு, பசு பால் தருது. காளை மாடு தான் நமக்களுடைய பழைய காலங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த இப்போ நமக்கு மின்சாரம் இருக்குது, நிறைய டீசல் இன்ஜின், பெட்ரோல் இன்ஜின் எல்லாம் இருக்குது, நம்ம டிராக்டர் இதெல்லாம் கொண்டு உழுதுறோம். அந்த காலங்கள்ல எல்லாம் அந்த காளை மாடு இல்லை என்றால், அந்த எருமை மாடு இல்லை என்றால் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. பசுமாடு பால் கொடுக்கறதோடு நின்றோம். இதுதான் அந்த காளை எதுதான் என்ன செய்கின்றது, முழு உழைப்பும் நம்மளுடன் இருந்து நம்மளை போல் அது உழைக்கின்றது, நமக்காக. அது என்ன விலங்கு, அந்த புல்லையும் அந்த தண்ணியை குடிச்சிட்டு நமக்காக அந்த அரிசி நெல் பயிரிடுவதற்குலேருந்து எல்லாமே அந்த அந்த மாட்டினுடைய தான். அதை கொண்டு சந்தைக்கு சென்று விவசாயம் அந்த சந்தைக்கு கொண்டு விற்பனை செய்வது வரைக்கும் அந்த மாட்டின் பெருமை தான் எல்லாம். குதிரை அந்த காலங்களில் குதிரை வண்டி, மாட்டு வண்டி, அதனாலதான் அந்த மாடை என்ன செய்யினார் சிவபெருமான் முன்னாடி அந்த உழைப்பை கொண்டு செய்யப்பட்டாங்க. இங்கே அவன் உழைக்கவில்லை. அந்த கலியன் எப்படி பிறக்கிறான், அந்த உழைப்பில். அதான் தெரிஞ்சுனார், எல்லாருமே தலைகீழ தான் பிறக்கிறாங்க. மனுஷன் தலைகீழா கால் மேலதான் பிறக்கிறான். இங்கே கலியனும் தலைகீழா கால் மேலதான் பிறக்கிறான். ஆனா இங்கே சொல்லுகின்றது, அப்பனும் அம்மையும் அடக்கி பெறாமல் கொப்பளித்து தானாய் குறுத்து வந்த நீசருக்கு தத்துவம் 96 தடிக்குணம் தான். அவன் என்ன செய்யறான்னே தெரியாது, நல்லவன் போலே இருப்பான், நல்லவன் போலே தெரிவான், நல்லவனாகவே இருப்பான். ஆனா அநியாயம் செய்து விடுவான். அவன் என்ன செய்கின்றான் என்று அவனுக்கே தெரியாது. அவ்வளோ ஒரு கலி நீசமடைந்த மன வீடு என்று சொல்லுகின்றான். ரொம்ப ரொம்ப நம்ம கண்டிப்பா இதெல்லாம் ரொம்ப ஒரு அழகான வரிகளை இங்கே அழகா சொல்லிட்டு வர்றார். ஒன்னொன்னும் யார்கிட்ட சித்திர இவனுடைய பிறப்பு, இவன் செய்கின்ற செயல்களை செல்லுங்கள் அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்லுகின்றார், அப்பனும் அம்மையும் அடக்கி பெறாமல் கொப்பளித்து தானாய் குறுத்து வந்த நீசனுக்கு தனித்துவம் 96 தனி குணம் தான். அவன்கிட்ட இருக்கிற எல்லாமே கெட்ட குணம் தான். இல்லை, நம்ம நல்லவேன்னு நினைச்சுப்போம், ஆனா அவன் பலமா பயங்கரமா இருப்பான். இல்லை, அதான் சொல்லுகின்றார், புத்தி புலனைந்தும் பொய் கொண்ட புதமுமாய். புத்தி புலன் 5 புலன் தான், எல்லாத்துமே புலன் தான் காரணம். அவனுடைய அந்த எண்ணங்கள் அனைத்துமே என்னவாக இருக்கும், நஞ்சாக விஷமாக இருக்கும். உற்றணந்து பாராத உடலும் அவன் காலும் மாய காயம், அதுக்கு வருஷம் ஒரு 100 இருப்பு. இவனோட வருஷம், இவன் வாழ்றது 100 வருஷம் தான். அதுக்கு முன்னால எல்லாம் துவாபரயுகத்துல எல்லாம் 250 240 வருஷம் வரைக்கும் எல்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க. 240 வருஷம் தான் அதிகபட்சமாக மனிதனுக்கு வாழ்க்கை. அதுக்கு மேல யாருமே எவ்வளவுனா அந்த மூச்சு காற்றை அடக்கி அந்த சரியாக அந்த உணவை எடுத்து அந்த கல்லீரலுக்கு சரியாக கொடுத்து அதை ஆற போட்டு அவளுக்கும் ரெஸ்ட் கொடுத்து அந்த வாழ்க்கையை கொண்டு போறவங்க 240 ஆண்டுகள் தான் அதிகமாக வாழ்வார்கள். நம்ம சொல்றாங்க அங்க 2000 வருஷம் இது யாரும் இல்லாம 2000 வருஷம் வாழ்ந்தா 3000 வருஷம் வாழ்ந்தாங்கன்னால சொல்லுவாங்க. அதெல்லாம் எல்லாமே போய் இங்கே மனிதனுடைய அதிகபட்ச ஆயுள் 240 ஆண்டுகள். ஆனால் இப்பொழுது இங்கே இந்த கலியனுக்கு ஆண்டு எவ்வளவு, 100 ஆண்டுகள் தான். ஏன்னா அவன் அதை நிறைய செய்வான். அல்ல, அவனுடைய ஆயுள் அது அதிகபட்சமாக 100 ஆண்டுகள் அப்படின்னு சொல்றாரு. மாய காயமதுக்கு வருஷம் ஒரு 100 இருப்பு, தோய நாதத்துளிர் தொகை 10 100,000 தான். நாதத்துளிர் தொகை 10 100,000 தான். அதாவது இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தா நிறைய விஷயங்கள் பேசலாம். நமக்கு அதுக்கு நம்ம அளவா சொல்லிட்டு போனேன்னா அளவலன்னு பேசுறீங்களேன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. வாழ்வு சேர்க்கை வருஷம் 14 வருஷம் தான் நம்மளுடைய வாழ்க்கை. நல்ல மேலே அப்படியே நரம்புகள் எல்லாம் மேலே சேருகும். அதுக்கு அடுத்து என்ன, தாழ்வு தசை நரம்பு சனித்த 31 ஆண்டு. 31 ஆண்டில் 30 வயசோட நம்மளுடைய அந்த நரம்புகள் எல்லாம் வளர்ச்சி முடிஞ்சு விடும். அதுக்கப்புறம் நரம்புகள் தேய ஆரம்பிக்கிறது. தான் 30லேருந்து
30 வருஷங்கள் வளர்ற நரம்பு அடுத்த 30 வருஷங்கள் 60 ஆண்டுகள் அது வந்து என்ன நடக்கின்றது, அப்படியே அது அந்த இதை தந்து கொண்டே இருக்கின்றது. இந்த 60 ஆண்டுகளுக்கு அப்புறம் 60 வயசுக்கு அப்புறம் என்ன நோய் நொடிகள் அந்த அந்த அங்கங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து விடுகின்றது. அதுக்கப்புறம் 30 ஆண்டுகள் நம்ம வாழணும்னா இந்த 30 ஆண்டுகள் நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த உடலை திடகாத்திரமாக சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்லாம் இதுக்கு முன்னாடி நிறைய சொல்லுவாங்க எல்லாருமே. அடைக்கும் ஆள் கார்க்க எலும்பு அடைக்கும் நரம்புடனே, அங்கங்க அடைக்கும், எல்லா பிரச்சனையும் இருக்கும். மூர்க்க தசையும் முதிர புனல் உடம்பும் மண் தண்ணீரோட வகைக்கார இந்த உடலை கொண்டு ஏதாவது ஒரு வகைக்கு ஆகுமா இல்லையா? நம்ம வந்து இன்னைக்கு மரங்களை நட்டு நட்டு விடுறோம். நாடு செழிக்க வேண்டும், மழை பெய்ய வேண்டும், மரங்களை நட்டு நட்டு விடுவோம். அந்த ஒரு கொண்ணுக்காக இந்த உடல் பயன்படுகின்றது. மற்றபடி வேற எதுக்கு பயன்படுகின்றது? நாம் வந்து இந்த மனித பிறவிலிருந்து இறை என்ற பரிணாமத்துக்கு செல்வதற்கு இந்த உடல் பயன்படுகிறது. யாருக்கு? பராசக்தியின் அகநிலை சென்று பராசக்தியின் தன்னை பராசக்தியாகிய அந்த உடலாகிய தன்னை எவன் ஒருவன் மாற்றுகின்றானோ அவன் என்ன ஆகி மாறுகின்றான். அவனுக்கு இந்த உடம்பு வகைக்கார பண்டமே கிடையாது. அவனுக்கு இந்த உடம்பு இறை என்ற பரிணாமத்துக்கு அழைத்து செல்லுகின்ற இந்த உடல். ஆனால் அந்த அந்த தத்துவம் 96 தடிக்குணமாக வாழுகின்ற அவர்களுக்கு என்னாகின்றது, இந்த உடல் வந்து வகைக்காக பண்டம். அவன் உடல் எடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை. மீண்டும் செத்து நான் பிறக்கின்றான். அப்படி செத்து பிறந்து கொண்டே இருக்கின்றான். அந்த உடலால் அவன் செய்வது வேற எந்த ஒரு உபயோகமும் இல்லை இந்த உலகத்தில் இல்லையா? அதான் சொல்லிட்டுறாங்க, விண்பறந்த வீடு வெளிவாயில் ஓட்டலுமாய். விண்பறந்த வீடு அதாவது எல்லையற்ற இறைவன், அந்த அண்டமெல்லாம் இந்த பிண்டத்தில் இருக்கின்றது அப்படின்றத இவன் அறியாதவன். விண்பறந்த வீடு வெளிவாயு ஓட்டம், அதெல்லாம் ஓட்டலுமான அது ஓட்டம் ஒண்ணுமே இல்லை அவனுக்கு. அதாவது விண்பறந்த வீடு நம்ம வந்து நம்ம சகஸ்டார அந்த இந்த எல்லையற்ற அந்த அண்டமே நமக்குள்ளால் இருக்கின்றது. இதை நீங்கள் எண்ணமில்லாத தியானம் செய்யும் போது நீங்கள் புரிந்து கொள்ளலாம், உணர்ந்து கொள்ளலாம். ஆனால் அவனுக்கு அது இல்லை. அங்கேயே அதுவும் ஓட்டை தான். அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. எடுத்து சொல்றாங்க, ஓட்டை மரத்துக்கு 9 கொந்துடனே. 9 ஓட்டைகளாக பிறந்திருக்கின்றான் மனிதன். மனிதனுக்கு 9 ஓட்டை இருக்கின்றது. மூக்கிலேருந்து நீங்க எல்லாமே எண்ணி பாருங்க, 9 ஓட்டை. அதான் சொல்லுகின்றார்கள், ஓட்டை மதத்துக்கு 9 கொந்துடனே வீட்டை பிரித்தால் விறகுக்கமாகாது. நீங்க செத்து போயிட்டேன்னு வச்சுங்க, இந்த உடலிலிருந்து இந்த உயிர் வெளியே சென்று விட்டது என்றால், இந்த உடலிலிருந்து இந்த உயிர் வெளியே சென்று விட்டது என்றால் இந்த உடலுக்கு ஒண்ணுக்குமே ஆகுது. யாராவது வாங்குவாங்களா? நீங்க கூவி வித்து பாருங்க, யாராவது வாங்குவாங்களா? யாருமே வாங்க மாட்டாங்க. அதான் சொல்லுகின்றார், விசையிட்டு வாத்து விசார பாவையிலும் வசையில்லா பாவை இது பட்சி என்று ஆடி வரும். பட்சிக்கு காயம் பகைத்துக்கிட்ட முட்டுகையில் குச்சியை கீழே விட்டு குதித்தோடும் அக்குருவி இல்லையா? அந்த ஏதாவது ஒரு தவறு செய்துட்டே இருப்பான். தவறு அதிகமாகும் போது அந்த நோய் வந்துவிடும். உடனே இந்த உடலை போட்டுட்டு என்ன பண்ணுவான், அடுத்த உடல் எடுக்க போயிடுவான். குச்சியை கீழே போட்டு குதித்து விடும் அக்குருவி. இக்குருவி கூடு இவன் மணியம் ஈஸ்வரரே. அக்குருவி ஏகம் அவ்வளவும் இன்னீசன். பண்ணுகிற நீசம் பரமனுக்கே பொறுக்காது. இவன் நல்லதான் செஞ்சுட்டு இருக்கிறான்னு அவன் நினைப்பான். ஆனா அங்கே அநியாயம் நிறைய செய்வான். இதெல்லாம் வந்து பண்ணுகிற நீசம் பரமனுக்கே. தனக்குள்ளால இருக்கின்ற அந்த மகாவிஷ்ணுக்கும் அந்த சிவபெருமானுக்கும் கூட அடுக்காது இவன் பண்ணுகிற அந்த சிரமங்கள், அந்த மோசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரார். அப்படியே இப்படியே உள்ள இயல்பும் அவன் நினைவும் அப்படியே நீசம் அடைந்த மனைவீடு. நீசம் அடைந்த மனைவீடு யாருக்கு? இந்த கலியனுக்கு. கலியன் யார்? நாம் தான். நாம் அந்த கலியை எப்படி அகற்ற வேண்டும் அப்படின்றதான் இங்கே பகவான் அற்புதமாக சொல்லிட்டுறார். நமக்கு உள்ளால இருக்கின்ற அந்த கலியை நாம் அகற்ற வேண்டும். இதுவரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் குரோனியாக வருந்தோம், பேராசையாக இருந்தோம். நாம் நம்மை 6 பிரிவுகளாக பிரித்து விட்டோம். முதலாவது பிரிவு, நாம் வேதங்களுடன் வாழ, வேதங்கள் சொல்றதை பற்றி நாம் உண்மை உழைப்பு, உண்மையான வர்த்தகனாக இருக்க வேண்டும், உண்மையான கடமையை ஆற்ற வேண்டும், நாட்டுக்கு வீட்டுக்கு சரியான கடமையை ஆற்ற வேண்டும், பிரம்மத்தை உணர்ந்து வாழ வேண்டும். இல்லை, உண்மை உழைப்பு தான் முதல். இந்த 4ஆக வாழ வேண்டும். இவன் இந்த 4ஆகவே வாழ மாட்டான். இந்த வேதங்களின் படின்னு வாழ மாட்டான். நீடியுகமாகவும் இருப்பான், சதுரயுகமாகவும் இருப்பான். அப்புறம் தன்னை உணர மாட்டான். மந்திரமலையை கடைய மாட்டான், தன்னை உணர மாட்டான். அடுத்தது அந்த நான் தான் இறைவன் என்று சொல்லுவான் இல்லையா? இதெல்லாமே இந்த கலியன் செய்யும். நான் தான் இறைவன் என்று சொல்லுவான். ஒழுக்கமாக வாழ மாட்டான். பிறருடைய சொத்தை எப்படியாவது அபகரித்து விட வேண்டும் என்ற எண்ணம் கொள்ளுவான். இந்த எல்லா அந்த அழுக்கும் அவனிடத்தில் இருக்கும். எல்லா உருட்டும் அவனிடத்தில் இருக்கும்.
தான் அங்கே சொல்லிட்டு வராங்க. அப்புறம் அப்படி நீசந்தனை அழைக்க அதனால நீங்கள் அவரை பார்க்க போக வேண்டாம் என்று அந்த நந்தி சொல்லுகின்றார். நந்தி தான் சொல்றார், இப்படிப்பட்ட அந்த நீசனை, அந்த கலியனை நீங்கள் உங்களுடைய தலத்திலிருந்து விட்டு எழுந்து வந்து விட்டீர்களே ஈஸ்வரா அப்படின்னு சொல்லுகின்றார். அதுதான் அந்த ஈஸ்வரன் முன்னாடி நந்தியை உட்கார. எதுக்கு? உயிராக நாம் இந்த உயிர் எப்பவுமே அழிவதில்லை. ஆனால் அந்த உயிரை பெறப்படுத்திருக்கின்ற காரணம் என்ன என்றால் உழைக்க வேண்டும். அதுக்கு தான் அந்த நந்தியை அங்கே எதிராக வைத்திருக்கின்றார்கள். எதுவுமே இல்லை. இதெல்லாம் சித்தர்கள் சேர்ந்த உருவகங்கள். இந்த நந்தியெல்லாம் சுற்றி சுற்றி கும்பிடுறவங்கள நம்ம பார்த்துருக்குறோம். அவங்கள பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கு நிஜமாவே. ஏன்னா அது உண்மையான தத்துவம் என்ன, ஹிந்து தர்மத்தில் தந்திருக்கின்ற அற்புதமான தத்துவம் என்ன அப்படின்றது தெரியாமல் இதெல்லாம் செய்கின்றார்கள். ஈஸ்வரன் என்ன செய்கின்றார்? இந்த கழிப்புகளை எல்லாம் நீர் பார்க்கக்கூடாது ஈஸ்வரா. நீர் தலத்தை நீர் இருந்த இடத்திலிருந்து நீங்கள் எழும்பி வரக்கூடாது இறைவா, நீர் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்ன உடனே தான் அந்த ஈஸ்வரன் இந்த சித்திரகுப்தனை அழைத்து சித்திரகுப்தனா கணக்கு. யாரு கணக்கு? எந்த சித்திரகுப்தன்? எல்லாம் நமக்குள்ளால இருக்கிறாங்க. எல்லா கணக்கும் நமக்குள்ளால எழுதப்பட்டு கொண்டே இருக்கு. நாம் என்ன செயல் செய்கின்றோம், மனதால் என்ன நினைக்கின்றோம் என்பதை எல்லாம் அங்கே அந்த குறித்து எழுதி அங்கே வைத்து கொண்டே இருக்கின்றார்கள். எல்லா கணக்கும் அங்கே இருக்கு. இதை இங்கே சொல்லுகின்றார். சொல்லிட்டு என்ன சொல்லுகின்றார்? மண்ணை விட்டு உயர மண்டை வர மாட்டாமல் விண்ணெல்லாமத்த வெம்மருண்டதம்மானை கையிலை கிடுகிடங்கும் காண்போர்கள் தான்பதர அகிலம் கிடுகிடங்கும் அழைக்க வந்தோர் தான்பதர அரணாரிடத்தில் அவர்கள் சிலர் தானோடி சிரமானது வெளியில் செல்ல வர மாட்டாமல் பூமி கலங்கி போருக்க மிக கூடாமல் சாமி அந்த நீசன் தான் வரவே மாய்ச்சலுண்டு என்று அந்த தூதர் இப்படியே சொல்லிடவே அன்று சிவனார் அதற்கென்ன செய்வோம் என்று தம்மாலேயாகும் தந்து தெளித்தெடுத்து கம்மாளன் வேலையிலால் கவ்வை ஒன்று வேண்டி வந்து குத்தி புறத்தே கோதிவையும் என்று சொல்லி எத்திசையும் நந்தி ஈஸ்வரனார் கை கொடுக்க வீடை வேண்டி நந்தி விரைவாக அவர் நடந்து உண்டி நின்ற நீசனையும் ஒரு கவ்வையால் கோதி வெளியிலே வைக்க வெப்படுத்த பாதாளம் பளீரனவே வந்து பொருந்தியது அம்மானை பூமிதனில் வெடித்த பொல்லாத நீசனையும் சுவாமி முன்பானதிலே சுரண்டி அதனால் இழுத்து கொண்டு வந்து விட்டார் குருநாதர் முன்பதிலே கண்டந்த ஈசர் கனமாய் விசேஷமுற்று